ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு சண்டே இல்லையா, அவுட்டிங் வந்திருக்கோம். ரயில் மியூசியம் தான் வந்திருக்கோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இத பாரு, அத பாரு. லேடிஸ் இல்ல, இப்படி இன்னொரு போட்டோ. அது அவங்க இல்லடா, இந்த பக்கம் வாடா. இதான் கரெக்டா இருக்கும். கரெக்டா இருக்கா? ட்ரெயின் அப்படியே வருதா? இந்த அம்மா நடந்து வர்றது அப்படி செஞ்சு வச்சிருக்காங்க. இதோ லேடிஸ் ஃபேஸ் பாத்தீங்க, செயின் ஃபுல்லா மெட்டல்ல பண்ணிருக்காங்க. அது இது வந்து கொல்கத்தா மெட்ரோ ட்ரெயின் செட்டு மாடல். கொல்கத்தா மெட்ரோ சூப்பரா இருக்குல்ல அம்மி. அம்மி, இதுதான் தாம்பரம் ட்ரெயின்ல முன்னாடி ஓடிட்டு இருக்கு. இந்த சைஸே ரொம்ப சின்னதா இருக்கு. இப்போட ட்ரெயின் மாதிரி இல்லாம சின்னதா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். என்னப்பா அது, ரெண்டு சீட்டா இருக்கு. என்ஜின் எவ்வளவு பெரிய என்ஜின் பாருங்க. அதுதான் சவுண்ட் கேக்குறது, பயங்கர சவுண்டா இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் இவ்வளவு பெரிய என்ஜின். நெக்ஸ்ட் இதுக்கு போலாம் வாங்க. கோழி மெட்டல்லயே கோழி செஞ்சிருக்காங்க பாருங்க. வாவ், ரெண்டு கோழி அப்படியே ஃபைட் பண்ற மாதிரி இருக்குல்ல. எனக்கு பார்க்க அப்படிதான் தெரியுது. ஆமா, இல்ல நம்மளே ஏறலாம் அப்படியே. ஐயோ 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 ஐயோ, சூப்பரா இருக்கு. இந்த சைடு ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச்னா ஏசி இருக்குன்னு பார்த்தா ஏசில இல்ல, நார்மல் தான். இது என்னப்பா நடுவுல இந்த மாதிரி ட்ராக் நடுவுல இப்படி கொடுத்திருக்காங்க? அது வந்து ஹில்ஸ்ல போகும்போது ட்ரெயின் வந்து ரிவர்ஸ்ல வரக்கூடாதுல்ல, சோ அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பெக்ட்ரம் மாதிரி கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பிடிச்சு மெதுவா அப்படியே மேலே ஏறும், ஸ்லோவா ஏறும். சோ இது இன்னும் ஊட்டில எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் ட்ரெயின்ல இந்த வே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீல ஒரு தடவை தள்ளி பார்க்கலாமா? அப்பா ட்ரெயின் வருமா? ட்ரெயின் வருதா தெரியலையே. ட்ரெயின் வர மாதிரியே தெரியல. ஏறலாம், நான் ஏற போறேன். இங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பர். உள்ள எப்படி இருக்கு? உள்ள எல்லாம் அப்படியே மேனுவல் தான். இப்படி ஏதோ திருப்புற மாதிரிலாம் இருக்கு, சுத்துற மாதிரிலாம் இருக்கு, ஏதோ இருக்கு. பழசு, ரொம்ப பழசு போல. பார்க்க முடியுமா? பார்க்கலாம். இங்கே திறந்துருக்கு. இந்தால அவங்க திறந்து வச்சிருக்காங்க. இதோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டி. வாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கோச். அந்த காலத்துல உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்லாம் பாருங்களேன் எவ்வளவு சின்னதா இருக்குன்ட்டு.
இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் வேற மாதிரி. இது உள்ள என்ன இருக்கு? இது உள்ள அந்த சைடு இன்னொரு பெட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. மேல ஏறினா விழுந்துருமா? இது என்னப்பா கோச் வித்தியாசமா இருக்கு? இன்ஸ்பெக்ஷன். ஆமா, அதே மேல அப்படி தூக்கிட்டு இருக்கு நட்டுக்கு. உள்ள எல்லாம் போக முடியாது. ஆமா, உள்ள போக முடியாது. ஃபுல்லா டேமேஜ் ஆயிருச்சு. இது என்ன வித்தியாசமா இருக்கு? அது தெரிஞ்சு ஸ்டீம் என்ஜின் தானே? ஓ. இது இன்னொரு கோச்சை கனெக்ட் பண்றதுக்காக இல்லப்பா? அது கனெக்ட் பண்றதா இல்ல, இதையும் கனெக்ட் பண்ணுவாங்க, இதையும் கனெக்ட் பண்ணுவாங்கல்ல. உள்ள ஏற முடியுமான்னு பாக்கலாம் வாங்க. இங்க என்ன ஓட்டிடுவாங்க? என்னது இது இவ்வளவு சின்னதா இருக்கு? ஒண்ணுமே தெரியல. ஏதோ முறுக்குறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெருசு பாருங்க. ட்ரெயின் எல்லாம் நீங்க சேனல்ல பாப்பல. ஆமா, சுட்டி சேனல் மாதிரி அந்த மாதிரி ட்ரெயினா இல்ல. இங்க பாருங்க, இந்த ஷோல்டர் ஹைட் இருக்கு இந்த வீல் மட்டும். ஆமா, எவ்வளவு பெரிய. மேல ஏறலாம் வாங்க. இதோ இங்க பாருங்க. இங்கதான் எனக்கு தெரிஞ்சு கோல் போடுவாங்க. கோல் இதோ இங்க பாருங்க. இது உள்ள போட்டு எரிப்பாங்க. ஆமா, இதோ இத இப்படி தூக்குவாங்க. ஆமா, இது எல்லாமே மேனுவல் தான். கரியெல்லாம் அதெல்லாம் எப்ப யூஸ் பண்ண கரியா இருக்கும். எல்லாம் ஒரு இதுக்குதான். ஒரு காலத்துல இந்த என்ஜினும் ஓடிட்டு இருந்தது. அப்போ 42 டன்னா? ஐயோ, அவ்வளவு வெயிட். போலார் எக்ஸ்பிரஸ். போலார் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரிதான் ஒரு படம் பார்த்தேன். அதுல இப்படிதான் நிப்பாங்க. இதே மாதிரிதான் இருக்கும் ஸ்டார் போட்டு. இந்த இன்ஜின் தானப்பா கூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவோம். உள்ள ஏறலாம். இதுல எல்லாமே இருக்கே. வாவ், எல்லாம் ஒரு மேனுவல் தான். ஆனா இங்கெல்லாம் உடைஞ்சிருக்கு. இல்ல, உள்ள போறது பயமா இருக்கு. இங்க பாருங்க, பேஸ் எல்லாம் உடஞ்சு கிடக்குது அங்கங்க. இது கூட எப்பனாலும் உடஞ்சு விழுந்துரும். ஆப்ரேட் பண்ணலாம். ஆமா. தூக்கவே முடியல, அந்த அளவுக்கு வெயிட் இருக்கு இந்த கயர்லாம்.
ஆ அப்பா நெஞ்சா கியர் இதோ இது ஆ அப்ப இது எதுக்கு ஆமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இழுத்துட்டு போகுமா ஓகே எல்லா இடத்துலயும் ஸ்பெக்ட்ரம் இருக்கு. நம்ம அங்க பெருசு பார்த்தோம், இங்க சின்ன கிரேன் இருக்கு. இதுவும் மேனுவல் தான். ஸ்பெக்ட்ரம் வச்சு மேனுவல் தான். ஏதோ ஒரு வீல் தூக்குற மாதிரி வச்சிருக்காங்க இப்போதைக்கு. அப்பா சரி, இதோ இந்த சைடு என்னது, இது மெடிக்கல் வேன். இதுதான் இதோ பிளஸ் போட்டிருக்காங்க, மெடிக்கல் வேன். ஓ கிளாஸ் இதோ பாருங்க, டாய்லெட்லாம் இல்ல, இதோ இங்க டோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ரெஸ்கியூ பண்ணா அவங்க படுக்க வைக்கிறது. ஓ ஆனா பாக்கிறதுக்கு ஏதோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோச் மாதிரி தான் இருக்கு. இதோ இந்த டோர் கூட அப்படியே இருக்கு. இது கூட வேற ஏதோ இருக்கு. எல்லாமே ஆக்சன் பண்ணாம படுக்க வைக்கிறது. ஓ ரொம்ப பழைய மாடல் போல இல்லப்பா. டீசல் என்ஜின் இதுவும். மேல ஏறி பார்க்கலாம் வாங்க. அம்மா அப்பா எவ்வளோ பெருசு. வைப்பர் அடிக்கிறது கூட மேனுவல்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல அங்க பாரு, அங்க ஓட்றத பாரு. இதோ ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் தொடுறேன். இதுதான் இடி ஏத்துவாங்க ஸ்பீடு. எல்லாம் நொறுங்கி கிடக்கு. மொத்தமே மேக்ஸிமம் ஸ்பீடு 65 தானா? ஆமா, அப்பலாம் மேனுவல். அந்த பக்கம் இருக்கு பாரு, ஆர்பிஎம் ஸ்பீடோமீட்டர். ஆர்பிஎம் வந்து அந்த ரேசிங் இதுதான் ஸ்பீடோமீட்டர். ஓகே, அந்த சைடு பத்தியா பிரேக்லாம் இருக்கு. ஆமா, இதுதான் பிரேக். இந்த தொடரை படத்துல பண்ணும்போது தப்பா அழுத்துறோனே, உள்ள தீப்பிருச்சு, எரிஞ்சிரும். ட்ரெயின் கிளம்பிடுச்சு. செம்மையா இருக்கு. அந்த உண்மையான ட்ரெயின் ஃபீலிங் கிடைக்குது. அந்த ட்ராக்கோட ஜாயிண்ட் எல்லாமே சேர்ந்தா ரயில்வே ட்ராக்.
ஆமா ரெண்டு ரவுண்டு அவ்வளவுதான் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு லைட் போட்டாங்க என்னல இருக்குப்பா வாவ் இது என்னது எல்லாமே அந்த ஸ்பெக்ட்ரம் வச்சுதான் ரெடி பண்ணிருக்காங்க பாருங்க என்ஜின் பார்ட்ஸ் தான் ரோலரா இது ட்ரெயின் இல்லடா இதான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் அது என்ன ரோட்ல ஓடுற மாதிரி இருக்கு இது ரோட்ல ஓடுறதுதான் ஃபர்ஸ்ட் ட்ராக் எல்லாம் இல்ல அப்போ வந்து இது மாதிரி இது ஃப்ரெண்ட்ல வா அது அங்க ரிசல்ட் அதுல உனக்கு எதை பிடிச்சிருக்கு உள்ள பாரு 1895ல தயாரிச்ச என்ஜின் உள்ள ஏற முடியுமா முடியுது அம்மா ஐயோ உள்ளெல்லாம் இடிஞ்சிருக்குது இல்ல இது நிக்க முடியாது ஆடுது ஃபுல்லா பாதி உடைஞ்சு கிடக்குது பாதி தான் இருக்கு இன்னும் ட்ரெயின் ஓடுறதா இருக்கலாம் ஓய் எவ்வளவு பெருசு எவ்வளவு பெருசு மரத்துல செஞ்ச கோச் இதெல்லாம் ஒரு இதுக்கும் பேர் போட்டுருக்காங்க பாருங்க பேசிக் ட்ரைனிங் சென்டர் இதெல்லாம் ஃபெயரி குயின் எக்ஸ்பிரஸ் திருவள்ளூர் ஸ்டேஷன் ஆனா அந்த ஸ்பெல்லிங் கூட தப்பா கோச் அப்படியே செஞ்சிருக்காங்க எல்லாம் அப்படியே நுணுக்காங்க அப்படி செதுக்கி இருக்காங்க பாம்பே மெட்ராஸ் எக்ஸ்பிரஸ் இது ஒண்ணு திறக்க முடியல இது டபுள் டக்கர் அந்த காலத்துல செஞ்சு டபுள் டக்கர் இது வாவ் குட்ஸ் நகர்த்த முடியுது பழைய காலத்துல செஞ்ச பெல்லு ஸ்டேஷன்ல ஹார்ன் இல்லாத போது செஞ்சது பழைய காலத்து டிக்கெட்டு வா
அட்டையில தான் கொடுப்பாங்க. இப்பதான் பேப்பர். இப்ப எல்லாம் பேப்பர் வந்துருச்சு. எல்லாமே அலகாபாத் ரிசர்வேஷன். ஒரு என்ஜின் இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இந்த கம்பியை தொடக்கூடாது, இதுல ஹை வோல்டேஜ் போகுது, அதுவும் அங்கேயே போட்டிருக்காங்க ஹை வோல்டேஜ். அப்படியே ட்ரெயின் சேஞ்ச் ஆகுது. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். ரெட் போட்டிருக்காங்க, அதுல கிரீன் எல்லாம் அது போகுது. சூப்பரா இருக்கு. வாவ். ரெட் போட்டிருக்காங்க. சவுண்ட் பத்தியாது சவுண்ட் மாதிரியே இருக்கு. வெஸ்டர்ன் ரயில்வேஸ் கோச்சஸ் லேட்டஸ்ட் வித்தியாசமா இருக்கு. இத பாருங்க, ஹார்ன் வித்தியாசமா இருக்கு, அடியில போகுது. அப்பா எவ்வளவு பெரிய என்ஜின்! அமெரிக்கன் ஸ்டைல் என்ஜின் நினைக்கிறேன். அமெரிக்கால வர மாதிரி அதே மாதிரி டிசைன் வந்திருக்கு. ஆமா, வாவ். ஏற முடியுமா? டிசி எலக்ட்ரிக் 1954ல ஒன் என்ஜின். போகுமா 100? ஓ, அந்த காலத்துல பிரவுன் ட்ரெயின் ஃபர்ஸ்ட் இந்த கலர் மெரூன் கலர்ல ட்ரெயின் விட்டாங்க. ஓ, அப்ப சின்ன வயசுல எல்லாம் இந்த மெரூன் ட்ரெயின்ல போயிருக்கோம். மெரூன் ட்ரெயின்ல போயிருக்கீங்களா? ப்ளூ ட்ரெயின் நானும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ளூ கோச் கொல்ல அந்த ரோட்ல ஓடும். அதுக்கப்புறம் ப்ளூ கோச் வந்து இப்ப ரெட். நீங்களாம் அதிர்ஷ்டசாலிங்கெல்லாம். எல்லாரும் இது வேறு பாரு எப்படி இருக்கு. அதான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. லாக் பண்ணிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கோச் அது ப்ளூ கோச் பாத்தோமா? ப்ளூ கோச் இது பார்த்தது இல்ல. நம்ம வந்து வேற மாதிரி தான் இருக்கும் ப்ளூ கோச்லாம். ஆஹா, இதெல்லாம் என்னப்பா கோச்சு? இல்ல, இது எதுக்கு யூஸ் ஆகும்? ரயில் பஸ் இந்த ரோட்ல ஓடும் தெரியுமா கொல்கத்தால எல்லாம்? ஆமா. ஓ, அதுவா? தெரியலையே. இதோ இது ஓபன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டோரு இல்ல, லாக்ல வச்சிருக்காங்க. எதுவுமே ஓபன்ல இல்ல. இதோ இந்த டோர் ஓபன்ல இருக்கு. ஏறது சேஃபா? உள்ள ஒண்ணுமே இல்ல, காலியா இருக்கு. அதே காலியா வச்சிருக்காங்க.
என்னது? இது என்னது தெரியலையே. ஏதோ சுத்துறதுதான் இது. நமக்கு சுத்துறதுக்கும் எனக்கு ஆகாது, தலை சுத்தும் எனக்கு. இதெல்லாம் எனக்கு பிடிச்ச விளையாட்டுல ஒண்ணு. இப்படி மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நேரா பல்ட்டி அடிச்சு விட வேண்டியதா. கோச் சூப்பரா இருக்கு எல்லாமே. 2 tier AC. மெட்ரோ luggage and second class. ஜம்மு காஷ்மீர் ரயில்வே. ஜம்மு காஷ்மீருக்கு போற ட்ரெயின் மம்மி. இது ஜம்மு காஷ்மீர் போற ட்ரெயின் சூப்பரா இருக்கு. இது கரீப் ராத் எக்ஸ்பிரஸ், கிரீன் கலர் சிட்டிங். இதோ நம்ம அங்க ஒரு டெமோ கோச் பார்த்தோமே, அதே தான் இது. ஆக்சிடென்ட் ரிலீஃப் மெடிக்கல் வேன் சூப்பரா இருக்கு. வாரணாசி டெல்லி. செல்ஃபி பாயிண்ட். செல்ஃபி பாயிண்ட். ஸ்ரீலங்கன் எக்ஸ்பிரஸ். ஐயோ சூப்பர். டெஸ்ட் கார். சென்னை மைசூர் எக்ஸ்பிரஸ் LHP மம்மி. எக்ஸிக்யூட்டிவ் ஏசி சேர் கார், ரேட் அதிகம். வருது அந்தியோதயா கோச். அந்தியோதயா எங்க தெரியுமா? லேட் நைட்ல கிளம்புமே 11 o'clock லாஸ்ட் ட்ரெயின் திருநெல்வேலி சவுத் சைடுக்கு. அதுதான். ஆமா, தாம்பரம் திருநெல்வேலி ஃபுல்லா சிட்டிங். ஏன்னா ட்ரெயின்ல ஆள் வந்து அக்கு வேற தெரியும். எக்ஸ்போர்ட் டு தாய்வான். தாய்வான் எல்லாம் வெளிநாடுகள், வெளிநாட்டு கோச், ஃபாரின் கோச். தேர்ட் கிளாஸ் கோச். நைஜீரியா, பங்களாதேஷ்,
3rd class மொசாம்பிக்யூ. ஏதோ இந்த இதுக்கு இது கவர் இல்ல. ஆஹா இன்னும் அசைக்க முடியல. இதோ ஆக்சிடென்ட் ரிலீஃப் கோச். சூப்பரா இருக்கு. டன்சானியா. இது தெரியும். இது வந்து லக்ஸரியஸ் எக்ஸ்பிரஸ். ஆமா ஹை கிளாஸ். இதோ பாருங்க டின்னர்லாம் அது சாப்பிடலாம். ட்ரெயின்லாம் புடிச்சிட்டு போமே அந்த ஹேண்டில் தான். சூப்பர்ல. இந்த சைடு வாங்க. டோர் டிரைவர் டோர். இதெல்லாம் ஒரு கண்ட்ரோல். இதோட என்ஜின் லோகோமோட்டிவ் என்ஜின். இந்த ஸ்பெக்ட்ரம். வாவ் எவ்வளவு பெரிய கோச். என்ஜின் டீசல் என்ஜின். தப்பா சொல்லிட்டேன். இதெல்லாம் நம்ம ஊர்ல பாப்போமே. இந்த என்ஜின் ஊர்ல நம்ம பார்த்தோம். இதோ நம்ம கேரளா போகும்போது இந்த என்ஜின் வேப் 7. இதோ வேப் 1 வேப் 5 எதுன்னு தெரியல. இது 9. ஆமா இதோ வேப் 5. அதெல்லாம் ஒரு என்ஜினோட நம்பர். எல்லாம் பெருசு பெருசா இருக்கு. again இதுதான் அந்த காலத்து பீரங்கி இல்லப்பா. இது எப்படி இது இங்க குண்டு போடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 hour போனதே தெரியல. நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம டிக்கெட்டுக்கு வந்துட்டு வெளியே வந்துட்டு டீயும் பிஸ்கெட்டும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. போய் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். அப்புறம் வந்துட்டு பெரியவங்களுக்கு 50 rupees தான், குழந்தைங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்க்கு வந்து 25 rupees தான். நாங்கள் 3 பேர் வந்து 125 தான் இருக்கு. சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம். என்ன ஒரு மிஸ்ஸிங்னா மூவி மட்டும்தான் போடலை. ஓகே மற்றபடி எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ட்ரெயின் உள்ள நமக்கு 2 round கூப்பிட்டு போகிறாங்க, அதுவுமே நமக்கு ஃப்ரீ தான். அந்த 50 rupeesல இன்க்ளூடட் தான். ஓகே இன்னும் வெளியே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா. இந்த ஒரு சண்டே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.